மலையேறிய போது மயங்கி விழுந்து உயிரிழந்த இளைஞர்னு அடிக்கடி நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம். இப்படி இளம் வயதினர் மலையேறுவது அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 102 வயது முதியவர் ஒருவர் மலையேறி சாதனை படைச்சிருக்காரு. அதுவும் இதய பாதிப்போட. எப்படி இது சாத்தியம்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். இந்த வீடியோவில் அதுக்கான பதில் இருக்கு. ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் கொக்கிச்சி அகுசாவா. இவர்தான் ஜப்பானில் இருக்கக்கூடிய மிக உயரிய மலையான ஃபுஜி மலையை அதிக வயதில் ஏறி சாதனை படைத்தவர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காரு. ஃபுஜி மலையுடைய உயரம் 3776 மீட்டர், அதாவது 12388 அடி. இந்த மலையை முதியவர் ஏறி சாதனை புரிய அவருடைய மகளும் பேத்தியும் உதவி செஞ்சிருக்காங்க. இவர் மகளோட வயசே 70 அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் கின்னஸ் உலக சாதனை அமைப்பு இந்த முதியவருடைய செயலை சாதனையா பாராட்டி அங்கீகரிச்சிருக்காங்க. முதியவர் 88 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட மலையேற்ற பயணத்தை தொடங்கியிருக்காரு. இதுக்கு முன்ன தன்னோட 96வது வயதுல மலையேறி சாதனை புரிஞ்சிருக்காரு. இந்த நிலையில தான் இப்போ 3 மாசம் பயிற்சி எடுத்து 102வது வயதுல மீண்டும் மலை உச்சியை அடைஞ்சு சாதனையை நிகழ்த்தி இருக்காரு இந்த முதியவர். இதற்காக தினம் தினம் விடியற் காலையில் எழுந்து கடுமையான பயிற்சிகளை செஞ்சிருக்காரு நம்ம தாத்தா. ஏற்கனவே இதய பாதிப்பு இருக்கிறதோட மலை ஏறும்போது ஏற்பட்ட சின்ன சின்ன காயங்களும் உடல்ல இருக்கிறதா சொல்றாரு. எதுக்காக தாத்தா இந்த வயசுல மலை ஏறுறீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு பிடிச்சிருக்கு அதான் மலை ஏறுறேன்னு சொல்றாரு. வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்துல மார்கபந்து கிட்ட கமல் சொல்வார், உங்க அப்பாவோட உயிர் இந்த கேரம் போர்டில் தான் இருக்குன்னு. அதுபோல இந்த தாத்தாவுக்கு மலை ஏறுறது தான் உயிர் போல. மலையேற்றம் மட்டுமல்ல, ஓவியம் வரைகிறதுலையும் தாத்தா ஆர்வம் செலுத்துறாரு. இரண்டுக்குமே டைமும் டெடிகேஷனும் தேவை. அதோட ரெண்டையும் மேற்கொண்டா இறுதியில் உங்களுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு சாதனை தாத்தா. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம தாத்தாவை ஃபாலோ பண்ணுங்க.